ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளி மேக்கப் லுக் தான் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் அண்ட் எலகெண்ட்டாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அண்ட் ஃபைனல் லுக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் வீடியோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போய் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லா ப்ரெப் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு நல்ல ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்துட்டு பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை, இந்த ஃபெஸ்டிவ் டைம் வந்தாலே நம்ம ஸ்கின்னில் ஏதோ ஒரு பிம்பிள்ஸ் அண்ட் ஸ்கின் ரொம்பவே டல்லாக இருக்கும். அண்ட் இதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்ச ஒரு பிராண்ட், தட் இஸ் மீராவோடைய ஃபேஸ் வாஷ் தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஒரு ஃபேஸ் வாஷை வந்து பார்த்திங்கன்னா நீம் அண்ட் வெட்டிவேர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆக்னேஸ், தட் இஸ் பிம்பிள்ஸ் வந்துட்டு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 99.9% வந்துட்டு உங்களோட பிம்பிள்ஸ் வந்துட்டு ஃபைட் பண்ணி அதோட பாக்டீரியாஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ், தட் இஸ் நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாமே நல்லாவே கிளியர் பண்ணுது. அண்ட் கிளாக் ஆகாமல் நல்லா அந்த போஸ் எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி கொடுக்குது. ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்னேஸ் வரதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ எக்ஸ்ட்ரா நம்ம ஃபேஸில் இருக்க ஆயில்ஸ் எல்லாமே நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குது. அண்ட் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்னேஸ் வந்துட்டு 99.9% வந்துட்டு கண்ட்ரோலாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி வந்துட்டு ஆயிலி ஸ்கின்னுக்கு சூட்டபுளாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். அண்ட் இது வந்துட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாமே அவைலபிள் இருக்குது. நீங்களும் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபேஸ் வாஷ் வந்துட்டு பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மேக்கப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் என்னோடய ஃபேவரட்டான மாய்ஸ்சரைசர் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்துட்டு ப்ரைமர் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மேக்கப் ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் பார்க்கறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இது வரைக்கும் நான் போட்ட மேக்கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு மாய்ஸ்சரைசர்லாம் போட்டுட்டு அண்ட் சன்ஸ்க்ரீன்லாம் போட்டுட்டு நல்லா ஸ்கின்னை வந்துட்டு ப்ரெப் பண்ணி வச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறமா தான் போட்டுட்ருந்தேன். அண்ட் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இன்னுமே நல்லா லாங் ஸ்டே இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரைமர் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பான்சோர் பாரிஸில் இருந்துட்டு ஃபோட்டோ மேட்ச் ப்ரைமர். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்மிட்டன் ஆப்பில் இருந்துட்டு வாங்கியிருந்தேன். அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க் கிடச்சிது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலைகளுடைய ப்ரோ கன்சீலரில் ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி என்னோடய பிளாக் மார்க்ஸ் அண்டு பிக்மெண்டேஷனான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது நீங்கள் போடும்போது உங்களோட பிக்மெண்டேஷன் லெவல் வந்துட்டு கம்மியாக இருக்கும். அண்ட் மேக்கப் பார்க்கும்போது கொஞ்சம் ஈவனாக தெரியும். அந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெளியே அப்படியே தெரியாமல் இருக்கிறதுக்காக இதை போட்டு கவர் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையிலேயே வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு பிளாக் மார்க்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் எல்லாம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் பிபி க்ரீம் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபவுண்டேஷன்லாம் வந்துட்டு சூஸ் பண்ணல. அண்ட் ரொம்பவே சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் பிபி க்ரீம் தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பிபி லைட் அப்படின்ற ஒரு ப்ராண்டில் இருந்துட்டு எடுத்திருந்தேன். அண்ட் இதில் வந்துட்டு எஸ்பிஎஃப் இருக்குது, எல்லாமே இருக்குன்றதுனால ஒரு ஆல் இன் ஒன் ப்ராடக்ட் மாதிரி தான். அண்ட் இதில் நல்லாவே உங்களுக்கு கவரேஜும் வந்துட்டு கிடைக்குது. ஸோ தான் நான் இன்றைக்கி இதை சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக என்னோடய ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் வச்சுட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃபேஸ்க்கு போட்டுட்டு அப்படியே வந்துட்டு விட்டுருவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் வந்துட்டு நம்ம பண்ணக்கூடாது. அண்ட் நெக்குக்கும் போடணும் அண்ட் நம்மளோட இயர்ஸ்க்கும் வந்துட்டு போடணும். ஸோ அப்போ தான் நம்மளோட ஸ்கின் டோன் வந்துட்டு ஈவனாக வந்துட்டு தெரியும். இல்லைன்னா அப்படின்னா மேக்கப் போட ஸ்கின் ஒரு மாதிரியும் அண்ட் மேக்கப் போடாத ஸ்கின் ஒரு மாதிரியும் நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிபி க்ரீம் நல்லா செட் ஆகிறதுக்காக நம்ம வந்துட்டு பவுடர் வந்துட்டு மேலேயே அப்ளை பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளூ ஹெவன்லேருந்து காம்பேக்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு உங்கள் கிட்டே இருக்க என்ன பவுடர்னாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஸ்பின்ஸோட பிபி க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக நீங்கள் என்ன பவுடர் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அது நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி இப்படி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் மூவ் ஆகாமல் நல்லா செட் ஆகும். ஸோ காம்பேக்ட் போட்டதுக்கப்புறமா நான் ஐப்ரோஸும் ஃபில் பண்ணிக்கிட்டேன். பட் ஐப்ரோ போடுற கிளிப் வந்துட்டு நான் ரெக்கார்ட் பட்டன் அமுத்தாமல் நான் வந்து எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். ஸோ அதனால அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஐடெக்ஸோட ஐப்ரோ பென்சில் இருக்கு இல்லையா, அதுவும் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்டு ஜெல் ஐலைனர் இருக்கு இல்லையா, அதுவும் அப்ளை பண்ணி நல்லா ஷேப்டாக வந்துட்டு ஐப்ரோ போட்டுக்கிட்டேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த ஒரு கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு லிப் பாம் போடாமல் விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் அந்த லிப் பாமும் போட்டுக்கிட்டேன்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐ மேக்கப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிபி க்ரீம் போட்டோம் இல்லையா ஃபேஸுக்கு. ஸோ அந்த ஒரு க்ரீமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் ஐக்கு மேலே வந்துட்டு போடுறேன். அண்ட் அதவே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூட்டி பிளெண்டர் வச்சுட்டு நல்லாவே வந்துட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டெப் எதுக்கு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு போடுற ஐ ஷேடோ வந்துட்டு நல்லா ஸ்டேயாக லாங்காக நிற்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஐ ஷேடோக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் எசன்ஸோடைய இந்த சாட்டின் ஐ ஷேடோ கிட் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பர்பிள் பிங்க் மாதிரி ஒரு கலர் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் என்னோடய ட்ரெஸ் கலரும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்பிள் கலரை மட்டும் நான் லைட்டாக வந்துட்டு கார்னர்ஸில் கொஞ்சம் டார்க்காக போட்டுட்டு அண்ட் இன்னரில் வந்து கொஞ்சம் லைட்டாக வர மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்பிளும் ஒரு கார்னரில் அந்த ஒயிட் ஒரு கார்னரில் தொட்டுட்டு இந்த மாதிரி இன்டர் கார்னரில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படி பண்ணும்போது கொஞ்சம் லைட்டான பிங்கிஷ் ஷேடு வந்துட்டு வரும். ஸோ இது எப்படி அப்படின்னா டார்க்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு லைட் இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் வந்துட்டு நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஐலைனர் தான் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே தின்னாக தான் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு வந்துட்டு ரொம்ப சட்டிலான லுக் தான் வந்துட்டு வேணும்னு தோணுச்சு. அண்ட் ரொம்ப போல்டாக போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் ரொம்பவே தின்னாக தான் போட்டிருந்தேன். அண்ட் அதுவுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு மஸ்காரா வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு லேஷஸ் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மஸ்காராவில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்க்க வந்துட்டு ஐ லுக் ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகாஸ் ஐலேஷஸ் நிறையா இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஸ்காரா போட்டு நல்லா லெஃப்ட் பண்ணி வைக்கும்போது பார்க்கவே அந்த லேஷஸ் வந்துட்டு அழகாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் காஜல் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்துட்டு விங் வர மாதிரி தான் நான் போடுவேன். ஸோ ஐலைனர் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு வராதவங்க இந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணலாம். தட் இஸ் நீங்கள் வந்துட்டு காஜல் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கார்னர்ஸில் வந்துட்டு நல்லா டார்க்காக அப்ளை பண்ணும்போது அதுவே லைட்டாக ஒரு விங் மாதிரி வந்துட்டு குட்டியாக வந்துட்டு வரும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு விங் வந்துட்டு கரெக்டாக போட தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது கொஞ்சம் வந்துட்டு கார்னர்ஸில் டார்க்காகவும் அண்ட் உள்ளே வர வர கொஞ்சம் லைட்டாகவும் வர மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஒரு நியூட் பிங்க் ஷேட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ கொஞ்சம் பிங்கிஷாக நல்லா தான் இருந்துச்சு. பட் ட்ரெஸ்ஸு போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் ரொம்பவே நியூட் ஷேட் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் டார்க் பிங்க் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு லாஸ்ட்டாக வரும். அண்ட் இப்போதைக்கு நான் இதான் வந்துட்டு போட்டிருந்தேன். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டான பார்ட் அண்ட் ஹைலைட்டிங் தான் வந்துட்டு பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் போடும்போது அந்த இடம் மட்டும் நல்லா ஹைலைட்டிங்காக வந்துட்டு தெரியும். அண்ட் சேம் ஐ ஷேடோலேயே இருக்க அந்த பர்பிள் பிங்க் மாதிரி இருக்க ஷேட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ளஷ் மாதிரி வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டேன். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு மேக்கப் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அண்ட் இவ்வளோ தான் வந்துட்டு பண்ணால் ரொம்பவே சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் தான் நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் வந்துட்டு பண்ணியாச்சு. அண்ட் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் லிப்ஸ்டிக் ஷேடு வந்துட்டு மாற்றிட்டேன். ஸோ சேம் பிங்க் தான் வந்துட்டு போட்டிருந்தேன். ஸோ அதுவே நல்லா மேட்சாக இருந்துச்சு. அண்ட் இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸோட காம்பினேஷன் இருக்குல்லையா, லைக் உங்களோட ட்ரெஸ் சில்வர் கலரோட மேட்சிங் வந்துச்சுன்னா சில்வர் கலர் மாதிரி போடுங்க. அண்ட் கோல்டன் செரி அந்த மாதிரி கலந்து இருந்துச்சுன்னா கோல்டன் போடுங்க. ஸோ ரொம்பவே பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். அண்ட் நான் அன்றைக்கி கோல்டன் கலர் கலந்தனால கோல்டன் கலர் இயரிங்ஸ் வந்து போட்டிருந்தேன். அண்ட் ஹேர் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரெஸ் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஸோ அன்றைக்கி வந்துட்டு எனக்கு ஃப்ரீ ஹேரும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி மெஸியான போனி டெயிலும் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் செகண்டாக இந்த போனி டெயில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ ஹேர் விடுறதுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு இது ரெண்டுமே வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. ஒரு பிங்க் வித் ஃபெஸ்டிவ் லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.